ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை டேஸ் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டே பார்த்திங்கன்னா 4:30க்கெல்லாம் வந்துட்டு நான் எழுந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நான் மஞ்சள் தண்ணியில் நான் வீட்டை மாப் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசல் தொலைச்சி விட்டுட்டேன். இது கிரகணம் இருக்கிறது எனக்கு தெரியாது. கிரகணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். கிரகணம் இருக்கிறனால நான் மஞ்சள் தண்ணி வச்சு தான் நான் வீடு வாசலை தொடச்சி விட்டேன். அதே மாதிரி வாசலை தொடச்சி விட்டேன். விளக்குகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தண்ணி வச்சு தொடச்சிடுங்க, இல்லைன்னா விளக்கிடுங்க. யூஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதாங்க. டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா தண்ணி தெளித்து விட்டு மாவு போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் கோலம் சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கே நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தேன். எனக்கு அந்த டே லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி அச்சில் தான் நான் கோலம் போடுவேன். இந்த மாதிரி ஒரு 2-3 வாங்கி வச்சுருக்கேன். இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 rupees தான். நீங்கள் இந்த மாதிரி வேணுமா வாங்கணுன்னா வாங்கி அச்சு யூஸ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு கோலம் நல்லா சூப்பராக இருக்கும். நான் துளசி செடிக்குமே இதைத்தான் போட்டிருந்தேன். போட்டுட்டு நம்ம துளசியோட வழிபாடு பண்ணிவிட்டு தான் அந்த பூஜை அறைக்கே நம்ம போவோம் இல்லையா? அதனால் இதை ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் விளக்கே போடணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் விளக்கை போட்டிருந்தேன். விளக்கு போட்டுட்டு அவங்களுக்கு பிரசாதம் பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரத்தில் தண்ணியும் கல்கண்டும் எடுத்து வச்சுருந்தேன். துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டாச்சு. வச்சு விட்ட பிறகு உள்ளே ஒரு குட்டி கிருஷ்ணன் இருக்கிறனால அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டு பூ வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா துளசி செடியை பார்த்தாலே ஐஸ்வர்யம் பெருகும்னு சொல்லுவாங்க. துளசி செடிக்கு தண்ணி விட்டால் நோயெல்லாம் விலகிரும். எங்கள் 3 முறை சுற்றி வந்தாங்க அப்படின்னா சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் துளசி செடிக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளோ இது பண்ணுறோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிறனால எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் வீட்டில் அண்டக்கூடாது தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூஜை பண்ணிட்டு தான் நம்ம உள்ளேயே நம்ம போய் பூஜை பண்ணுறோம். வெளியே விளக்கேற்றிட்டு மகாலட்சுமியை வெளியிருந்து தான் வீட்டில் கூட்டு போகணும். ஸோ அதனால தான் இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் எப்பயுமே வச்சுருக்காங்க. அதை எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணணும். என்னுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் துளசி செடியில் வச்சு விட்டு நான் உள்ளே போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அன்றைக்கான ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை.